வணக்கம். இன்றைக்கி கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது கார புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு தான். ஸோ அதுக்கு கடாயை முதல்ல ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸோ 2 கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனால் தான் அந்த உளுந்தோட டேஸ்ட்டு கடலைப்பருப்போட டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. அடுத்து 1 by 1 ஆட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து சின்ன வெங்காயம் 8லேருந்து 10 சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பூண்டு வந்து பெரிய பூண்டாக சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய். ஸோ இது வந்து கரெக்டான காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா 1 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான். ஸோ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கிடுச்சு. அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ கிளறி விட்டுருங்க அதையுமே. ஸோ மிளகாக்கு பதிலாக நீங்கள் வந்து வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் தான் சேர்க்குறேன். ஸோ அதையுமே நல்லா வதக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து புதினா. ஸோ 2 கை புதினா சேர்க்குறேன் நான். ஸோ புதினா வந்து விடாமல் கிளறினீங்கன்னா 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருங்கிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வதங்கிடுச்சு. புதினாவை நல்லா வதக்கிடுங்க. ஸோ அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கடைசியாக புளி கொஞ்சம். ஸோ அதையும் வதக்கிடுங்க. உப்பு வந்து நான் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அளவு என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஏன்னா முதல்ல நிறையா குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுருங்கிடும் எல்லாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு. ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சட்னியை தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 வத்தலை வந்து பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே சட்னியில் அதை ஊற்றிடுங்க. ஸோ ஒரு ஈஸியான ஒரு கார புதினா சட்னி ரெசிபி. ஸோ இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.